Daily. Taste the Daily. ஜோக்கா சொல்றேன்னு நினைக்கிறேன். அவர் செய்கிறார். இத ஒரு சீனியர் அமைச்சர், அந்த கட்சியிலே மூத்தவர், திமுகவுடைய பொதுச் செயலாளர் துறைமுருகன் இப்படி உட்கார்ந்துட்டு அப்ப அவன் ஒரு நாடகம் நடத்தினா இவ ஒரு நாடகம் நடத்துறாங்க. ஏங்க சொல்லாமங்க இப்படி உட்கார்ந்துட்டு அப்படி ஒரு நாடகம் அதை காட்டி நாடகம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லாம சொல்லி கேள்விப்பட்ட சிரிக்கிறார். பேசாம சிரிக்காம அப்படியே அடக்கிட்டு அதான் அந்த சீனியர். ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. என்னடா முன்னேற்றம்னா மகன் துணை முதலமைச்சர் ஆயிட்டான். இதே ஆட்சியில் என்ன சொன்னாங்க, இவரை ஸ்டாலின் கேட்கிறாங்க, நம்ம முதலமைச்சர் அப்பா நம்ம முதலமைச்சர் கேட்கிறாங்க, முதலமைச்சர் அவர்களே, நீங்க உங்க அப்பாவுக்கு பிறகு ஆட்சி கட்சியில வந்திருக்கீங்க, உங்களுக்கு பிறகு உங்க குடும்பத்தில இருந்து யாராவது சொல்லுவாங்க. ஒரு கேள்விதான் கேட்டாங்க, இந்த இங்க நம்ம இங்க இருக்காங்க, ஏதாவது சொன்னா எடுத்து அதை மட்டும் போட்டு விட்டுறாங்க, நம்மள மாட்டி விட்டுருவாங்க. சிரிச்ச மாடிக்கிட்டாப்பா இருக்காங்க வீடியோ கேமராமேன்லாம் சிரிச்ச மொழிக்கு தான் பேசுறாங்க. பார்த்தா சரி, அப்ப இவங்கெல்லாம் தப்பு போனோம்ல, இவங்களும் நம்ம எதுனாலும் பேசலாம், நமக்காக சாதம் ஒரு இது பண்ண மாட்டாங்க. எதை விட்டா அதை மட்டும் பூச்சிக்கிட்டு பார்த்தா அதுல பார்த்தா டிவியில அதான் ஓடிக்கிட்டு இருக்கும், பார்த்தா டிபேட் அதான் போடிக்க. அது மாதிரி இது என்ன, இந்த ஆட்சியில எதுவுமே சரியில்லை. அதுல என்ன சொன்னாருன்னா, எனக்கு பிறகு அவர் யாரும் கேட்கல, உங்க குடும்பத்துல யாராச்சும் வருவாங்களான்னு தான் கேட்கிறாரு. அப்படிதான் கேட்டாங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரு, நம்ம முதலமைச்சர் எல்லா சப்ஜெக்ட் அவர் பேசிட்டாரு, உங்களோட கொஞ்ச நேரம் நான் பேசணும்ல, என்ன சொல்றீங்க, என்ன சொல்லணும், என்ன இந்த ஆட்சியுடைய எதுக்காக இந்த ஆட்சியை மாத்தணும்னு நினைக்கிறோம். எப்ப நல்ல ஆட்சி நடக்குதா, சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுதா, மக்கள் சுபிச்சமாக இருக்கிறாங்க, விலைவாசி குறைஞ்சிருக்கா, எந்த வரியும் ஏத்தலையா, நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு பாருங்க. அவர் கேள்வி கேட்டது அந்த ஊடகவியலாளர் கேட்கிறார், நெறியாளர் என்ன கேட்கிறார், சார் உங்களுக்கு பிறகு உங்க கட்சியில உங்க குடும்பத்துல யாராச்சும் பொறுப்பு போறோம்? இல்லவே இல்லை. எனக்கு பிறகு என் மகனும் என் மருமகனும் என் குடும்பத்தில் யாரும் பொருள் கிடையாது. இதே வாய்தான். அதே உதயநிதி இப்ப துணை முதலமைச்சர் இருக்கார், தம்பி உதயநிதி. தம்பின்னு சொன்னாலும் யாரு கூட தம்பின்னு சொன்னார் உதயநிதி செல்லூர்ல. தம்பிகளா சொல்லணும். தம்பி உதயநிதி இருக்கார்ல, உதயநிதி துணை முதலமைச்சர், அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்தா, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நீங்க தேர்தலில் போட்டிடுவீங்களா, கட்சியில வருவீங்களா? என்னங்க நீங்க எந்த கட்சியில தியாகம் பண்ணவங்க இருக்காங்க, எப்படி பேசுறாங்க பாருங்க. எப்ப அவங்க குடும்பத்துக்கு வந்த காலப்பா, அவங்க குடும்பத்துக்கு வந்ததே அது. இதைத்தான் துறைமுறையில் சிரிக்காம பேசிட்டு இத்தனை அவர் உள்ள அடைக்கிறார். அவர் சொல்றாரு, அவர் உதயநிதி சொல்றாரு, நீங்க பொது வாழ்க்கையில சினிமா நடிகரா இருக்கீங்க, நாளைக்கு நீங்க அரசியல்ல வருவீங்களா? நானா வரவே மாட்டேன். கட்சியில எந்த பொறுப்பும் என்னை காட்டிலும் தியாகிகள் இருக்காங்க, ஜெயிலுக்கு போவாங்க சொன்னாரா? உண்மையை தான் சொல்றேன். உதயநிதி சொன்னாரு, இந்த கட்சியில நான் பதவியெல்லாம் இல்லை, என் குடும்பத்துல எங்க குடும்பம் திமுக குடும்பம் தான், அதுல இருந்தா பதவிக்கு வரணும்னு இது இருக்கா, வரம் இருக்கா? அப்படிலாம் இல்லைங்க, நான் எதுக்கும் வர மாட்டேன். அப்புறம் பார்த்தாதான் இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.